பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வரப்போகின்ற குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை தரப்போகிறார். 9ஆம் இடத்தில் குரு வந்தால் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருங்காங்களே, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓட்டமாக தான் இருக்குமா, இன்னும் எங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி கிடையாது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் உங்களுக்காக வாழாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க, போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க, குடும்பத்துக்காக அல்லும் பகலும் ஓடுறீங்க, உறவுகளுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய உலகத்தில் நம்பி நம்பி ஏமாந்த விருச்சிகராசி அன்பர்கள் இனிமே தான் வாழ்க்கையில் இன்பமாக இருக்க போகிறீங்க. குரு 9ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். இப்போ இந்த வருடம் வந்திருக்கிறார். அவர் 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையமாக பார்க்குறது மிகப்பெரிய அற்புதம். மனசுக்குள்ளே அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ போராட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போராடுற கஷ்டத்தை குரு பகவான் அப்படியே நிவர்த்தி தண்டிப்பார். மனசு ரிலாக்ஸ் ஆகுது, உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட போகுது, உங்களுடைய எல்லா விதமான மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் சமாளிச்சுட்டு தான் வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. லைஃப் சூப்பராக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மனைவியாக அல்லது கணவனாக கிடைக்கும்னா போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ அன்பு காட்டுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் தியாகம் செய்வாங்க. நான் ஒரு மெழுகுவத்தியாக இருக்கேன், என்னை நீ பயன்படுத்திக்க, வெளிச்சத்தில் நீ இரு, நான் கூட உருகிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்னால் அது விருச்சிக ராசிக்காரங்களும் ஒருத்தங்க. ஆனால் உங்களை மற்றவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்கிறீங்க, அல்லது ஏதாவது தேல் மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அதே போல் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க, முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிற அத்தனை பேருமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உங்களை எப்பட்றா விட்டுட்டு போகலாம், எப்பட்றா உங்களை காயப்படுத்தலாம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. உண்மையான அன்பு வச்ச யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அன்பின் பொக்கிஷம். உங்களையே அவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் வேறு யார் கூட வாழ போகிறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 4 வார்த்தை நல்லா பேசுங்க, எனக்கு சாப்பிட்டியான்னு கேளுங்க, என் கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுங்கள்,
எனக்கான கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஸோ எனக்கு இது போதும், காசு எதுவுமே வேண்டாங்க, நான் எதுக்கு உங்கள்கிட்ட காசு எதிர்பார்க்குறேன், நான் எதுக்கு உங்கள்கிட்ட நகை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பெண்களாக இருக்கட்டும், விருச்சிக ராசி ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களோட இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை வரப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறப்போகுதுங்க. எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் தகர்த்து தெரிஞ்சுட்டு உடை தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு போக போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த பொறுமைக்கு, இவ்வளோ நாள் இருந்த நல்ல நன்மைக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் காதலில் வெற்றி உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போன காதல் போனது தான், நல்ல காதல் நன்மையாக இருக்கும். புரியுதா? ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம். திருமண வாழ்க்கையில் இனிமேல் தான் ஒரு ஒற்றுமை ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. உங்கள் குழந்தைகள் இனிமேல் தான் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க, உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்கள் மேலே இனிமேல் ஃபுல் கவனம் செலுத்துவாங்க. உங்களுக்காக அவங்க இப்போ தியாகம் செய்வாங்க. நீங்கள் தான் பல பேருக்காக தியாகம் செஞ்சவங்க. உங்களுக்காக தியாகம் செய்ய உங்கள் குழந்தைகள் ரெடியாகுது. அப்படி மாதிரி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும்னா, நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள் கால பைரவரை போய் வழிபாடு செய்யும். பிரசனத்தின் அடிப்படையில் இப்போ உள்ள கரண்ட் பொசிஷன் எடுக்கும்போது கால பைரவரை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. யார் யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய வழிபாடை செய்ய ரெடி ஆகிட்டீங்களோ, மனசார ஏற்றுக்கிட்டீங்களோ, கட்டாயமாக உங்களுடைய நட்சத்திரத்தை கீழே போட்டு நான் சொன்ன அந்த வழிபாடை கால பைரவரே போற்றி 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 போற்றின்னு கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நீங்கள் எந்த முருகனை அதிகமாக நேசிக்கணும் அந்த முருகனுடைய பேரையும் சேர்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாம் நிறைவாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை நல்லதே நடக்கட்டும் என சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாகட்டும். குருவுடைய அருளும் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் சார் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, ஆஃபீஸில் அலுவலகத்தில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன், ஓகேவா?
ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க, நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.